ஷோ, இந்த நேரம் பார்த்து மயில் அண்ணனும் மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. அவர் இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, அவரே கொண்டு போய் கொடுத்துருவாரு. இப்ப நான் என்ன பண்றது? பேசாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டு பார்க்கலாம். மகா தான் கூப்பிடுது. அண்ணே, சொல்லு மகா. அண்ணே, நீங்க வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மகா, என்ன விஷயமா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுற? அண்ணே, இங்க திவ்யாக்கா அவரை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன டீ போட்டு அவரு ரூம்க்கு எடுத்துட்டு வர சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னா நீங்க இப்ப வர முடியுமா? மகா, நான் கிளம்பி மார்க்கெட்டுக்கு பக்கத்துல போயிட்டேனே. நான் இங்க இருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும் மகா. ஓ, ஐயோ, நீ எப்படி சமாளிப்ப? அதான் தெரியலண்ணா. சரி சரி, நீ கொஞ்சம் பதட்டப்படாம இரு. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் மகா. அது வரைக்கும் சமாளி மகா. சரிண்ணே. அவர் வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுன்றாரே, எப்படி சமாளிக்கிறது? சரி, டீயை போடுவோம். அக்கா, டீ எடுத்துட்டு வர சொல்லிதான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மயில் அண்ணன் வேற இன்னும் காணுமே. அக்கா. மகா, டீ என்னாச்சு? அக்கா, தோக்கா வந்துடுறேன். டீ போட்டுட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் வா. சரிக்கா. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவா. ஷோ, இதுக்கு மேலேயும் டீ எடுத்துட்டு போகாம இருந்தா தப்பாயிடும். பேசாம ரூம்க்கு வெளியே நின்னு கொடுத்துட்டு வந்துடலாம். அக்கா, என்னக்கா இது? சாரி மகா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னால திருவை இப்படி பார்க்க முடியல. அன்னைக்கு ரோட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான் பாரு, அது அப்படி மனசுல பதிஞ்சு போச்சு. என்னால நார்மலாவே இருக்க முடியல மகா. எனக்கு அதை பத்தி நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறுது மகா. தெருவுக்கு அந்த இன்சிடென்ட்டோட பாதிப்பு இருக்கும். அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, நான் வரேன் மகா. சரிக்கா.
அவர் மேல உயிரையே வச்சிருக்காங்க. அவரை இந்த நிலைமையில பார்க்க முடியாம அவங்க படுற பாட்டை என்னால உணர முடியுது. இவங்க 2 பேர் வாழ்க்கையில நான் இருக்கவே கூடாது. இந்த பரிகார பூஜை முடிகிற வரைக்கும் இங்கதான் இருந்தாகணும். முடிஞ்ச அடுத்த நிமிஷம் யார் கண்ணிலையும் படாத இடமா பார்த்து போயிடணும். மகா மகா, போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, என்னால் சீக்கிரமா வர முடியல. ஸ்ரீ மேலையா இருக்கு? இல்லைண்ணா, போயிட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்க. அது சரி, என்ன நடந்துச்சு? எப்படி சமாளிச்ச? ஒரு வழியா அவர் கண்ணில் படாம கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டேன். நான் டீ எடுத்துட்டு போய் வாசல்லயே நின்னு கூப்பிட்டேன். அக்கா பட்டுன்னு பெட் கவர் சரி பண்ணணும், உள்ள வான்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போனாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போச்சு. ஐயோ, அப்புறம்? பயந்துட்டே தான் ரூம்குள்ள போனேன். என் நேரம் அவர் பாத்ரூம்குள்ள இருந்திருக்காரு. நான் அவர் கண்ணில் படாம தப்பிச்சிட்டேன்னு. உன் நேரம் நல்லா இருந்திருக்கு மகா. ஆமாண்ண. இன்னைக்கு மாதிரியே இன்னும் ஒரு நாள் சமாளிச்சிரு, சரியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை மகா, பழனி முருகன் கோவிலுக்கு போகிறேன். திருவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தான்ல, அப்போ வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக போயே ஆகணும் மகா. மகா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் காவேரி அக்கா உதவியோட பூஜையை செஞ்சு முடிச்சிரு. அடுத்த நாள் நான் டான்னு வந்துடுறேன். சரிண்ண, நீங்க போயிட்டு வாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, நான் வரேன். ஆக மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து என்ன மறுபடியும் 20 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அததானே இப்ப பண்ணிருக்கீங்க. காஞ்சனா, நீ என்ன சொல்ற? எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல. உனக்கு என்னதான் ஆச்சு? அக்கா, என்ன விஷயம்? எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. திவ்யா என்னடானா எதுவுமே சொல்லாம கோவமா நின்னுட்டு இருக்கா. நீ என்னடானா விவரம் சொல்லாம கத்திக்கிட்டு இருக்க. நாங்க இதை என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஏமா போகண்டியம்மா, போதும். இவ்ளோ நாள் இந்த வீட்ல ஒருத்தியதான் நான் கொஞ்சமாவது நம்பிட்டு இருந்தேன். ஆனா இதோ இப்ப நடந்துட்டு இருக்க கூத்தெல்லாம் பார்த்தா இனிமே நான் அந்த வீட்ல யாரையுமே நம்ப போறது கிடையாது. இங்க பாரு காஞ்சனா, எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. உங்க பேரை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் நடு வீட்டுல வந்து இந்த குதி குதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னம்மா? வாடி அம்மா வா. நீ என்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே உன்னால எங்க வீட்டுல பெருசா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சடி.